திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் காரணமாக சண்முக விலாச மண்டபத்திற்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு கிரில் கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்திரை சுக்ல சஷ்டியை முன்னிட்டு பால்குடம் எடுத்த 50க்கும் மேற்பட்ட திரிசுதந்திரர்கள் தடை செய்யப்பட்ட அந்த மண்டபத்திற்குள் செண்டை மேளம் முழங்க நடனமாடினர். பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத இடத்தில் திருச்செந்தூர் கோவிலின் வழிபாட்டு பணிகளை மேற்கொள்ளும் திரிசுதந்திரர்கள் நடனமாடியது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கோவில் இணை ஆணையர் ராமு, இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். திரிசுதந்திரர்கள் தரப்பிலோ இது காலம் காலமாக தங்கள் சமூகத்தினர் நடத்தி வரும் வழக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க திருநள்ளாறு கோயில் யானை பிரகிருதி குளத்தில் இறங்கி குதூகலமாக நீராடியது. தர்பாரண்யேஸ்வரர் கோயிலைச் சேர்ந்த 22 வயது பெண் யானையான பிரகிருதி வெயில் கொடுமையால் தற்போது மதிய நேரத்திலும் சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளிக்க வைக்கப்படுகிறது. நீரை கண்டதும் உற்சாகமடையும் பிரகிருதி யானை 1 மணி நேரத்திற்கு மேலாக பாகன்களுடன் குளத்தில் விளையாடி மகிழ்ந்தது. குளித்து முடித்து கரைக்கு வர சொன்னால் வெளியே வர மனமில்லாமல் குழந்தை போல அடம் பிடிக்கும் யானையின் இந்த செல்ல குறும்பு பார்ப்பவர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பையனாபுரம் கிராமத்திற்குள் புகுந்த 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். வறட்சி காரணமாக தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் நுழைந்த யானைகள் வனத்துறை வாகனத்தின் சத்தத்தை கேட்டதும் புழுதி கிளம்ப வனப்பகுதிக்குள் ஓட்டம் பிடித்தன. மேலும் யானைகள் மீண்டும் ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளை ஒட்டி சுவாமியும் அம்மனும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக கோயில் வளாகத்தில் உள்ள சிவகங்கை ராஜா மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தொடர்ந்து 4 மாசி வீதிகளிலும் சுவாமி வீதி உலா வந்தபோது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலின் சித்திரை பெருவிழா தேரோட்டம் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் தேரை அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 40 டன் எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட தேரில் 252 தெய்வ சிற்பங்களும் 165 மணிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. தற்போது தேரின் மேல் பகுதியில் வண்ண துணிகளால் அலங்கரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வரும் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மேல வீதியிலிருந்து புறப்படும் தேர் 4 ராஜ வீதிகளிலும் வலம் வர உள்ளது. மேலும் இதற்காக பல இடங்களில் தேரை நிறுத்தி பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற காளி கோயில்களில் ஒன்றாக விளங்கும் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் நடிகரும் இயக்குநருமான தம்பி ராமையா தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார்.
அம்மன் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு அர்ச்சனையில் கலந்து கொண்ட அவருக்கு பிரசாதம் வழங்கி மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அவருடன் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் பிரையன் பூங்காவில் மே மாதத்தில் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதற்காக நடப்பட்ட பூக்கள் தற்போது பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கீழே செம்ம ஹாட்டு மதுரையில். ஆக்சுவலாக இங்கே நல்லா இருக்குது. லேக் ஏரியா போனோம், நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்குது. இப்போ இங்கே வந்தோம். இங்கே இப்போ தான் லாஸ்ட் மந்த் என்னோட ஃபேமிலி வந்திருப்பாங்க போல். அப்போலாம் இந்த ஃப்ளவர்ஸ் இல்லையா. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓவரால் நல்லா போயிட்டுருக்கு. சீசன் டைம்னால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. பட் ஓகே, மேனேஜ் பண்ண முடியும். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கோம். இந்த பார்க்லாம் சூப்பராக இருக்குது. பூலாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே வெயிலாக இருக்குது, இங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை வசந்த உற்சவத்தின் 4ஆம் நாளில் சுவாமியும் அம்பாளும் அடர் நீல நிற பட்டுடுத்தி சிறப்பு மலர் அலங்காரத்தில் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளினர். பல்லக்கில் வலம் வந்த சுவாமிக்கு பொம்மை பூ கொட்டும் வைபவம் நடைபெற திரளான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு மகிழ மரத்தை சுற்றி வந்த சாமியை தரிசனம் செய்தனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற உள்ளதால் 2 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை அவினாசி சாலையில் உப்பிலிபாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரையிலான இந்த மேம்பாலத்தில் இன்றும் நாளையும் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரங்களில் வாகன ஓட்டிகள் மேம்பாலத்திற்கு பதிலாக கீழே உள்ள அவினாசி சாலையை பயன்படுத்தி ஒத்துழைக்குமாறு கோவை மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.